தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற 2 நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நாங்க இருக்கோம். இன்றைக்கு கும்பகோணம் மற்றும் நகரமும் மற்ற தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு கும்பகோணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கத்தில் மகிழ்ச்சி. இப்ப நடந்தது கழக நிர்வாகிகளோட நடந்த ஆலோசனை கூட்டம். எங்கள் நிர்வாகிகளுக்குள்ள மக்களை உள்ளம் தேடி இல்லம் நாடி என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக பூத் கமிட்டி அமைத்தல், BL2 அமைத்தல், உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்று கழக வளர்ச்சியை நோக்கி நாங்க ஆலோசனை கூட்டம் இப்ப முடிச்சிருக்கிறோம். இன்று மாலை கும்பகோணத்துல அது எந்த இடம், அங்க ரத யாத்திரை இருக்கிறது. அங்க நீங்க எல்லாரும் ரத யாத்திரை எப்படி இருக்குதுன்றது நீங்க பாருங்க. தமிழ்நாடு முழுக்க போகும் இடமெல்லாம் மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கேப்டனுக்கு இலங்கை வாழ் மக்களால் தரப்பட்ட அந்த ரதத்தை பார்க்கவும் தலைவரை பார்க்கவும் ஆரவாரத்துடன் பொதுமக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வரவேற்கிறாங்க. அதை பார்க்கும் போது தலைவர் எந்த அளவு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியுது. ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்னைக்கும் இதெல்லாம் நாங்க போறோம். திருவண்ணாமலை, திருவாரூர், ஒவ்வொரு வீட்லயும் கேப்டன் போட்டோ வச்சு விளக்கு வச்சு அவரை தெய்வமா வணங்குறத நான் கண்கூட பார்த்தேன். அந்த அளவு கேப்டன் மக்களை நேசிச்சார். இன்னைக்கு மக்கள் கேப்டனை தெய்வமா நேசிக்கிறத நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்க்கும்போது உண்மையிலேயே பெரிய ஒரு நிகழ்ச்சி அடைகிறேன் நான். இது கேப்டன், இந்த புகழ் எல்லாமே கேப்டனுக்கு சமர்ப்பணம். நீங்க எதுவும் கேள்வி கேட்க? அறநிலையத்துறை அமைச்சர் நீங்க அதை கேளுங்க. அப்படியே மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே கூடாது. தப்பான விஷயம். நான் என்ன சொல்றேன், நான் என்ன பேட்டி கொடுக்குறேன், நான் என்ன சொல்றேன், அதை பத்தி என்கிட்ட கேள்வி கேளுங்க. அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கிற பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. தெளிவா சொல்லி இருக்கிறேன். கூட்டணியை பற்றி நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில், ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் மிக தெளிவாக அறிவிப்பு வரும். அது வரைக்கும் உங்கள் வியூகங்களுக்கோ உங்களுடைய கேள்விகளுக்கோ என்னுடைய பதில் இதுதான். ஜனவரி 9 கடலூரில் அறிவிப்பு. எப்பயும் நடக்கிற தேர்தல் போலதான் இருக்க போகுது. இதுல என்ன புதுசா என்ன நடக்க போகுது? சேம் அதே தேர்தல் தான். காசு கொடுக்கிற கலாச்சாரம், ஓட்டு திருட்டு, வன்முறைகள் எல்லாம் சேம் அதே தான் இருக்க போது. மக்கள் இந்த முறை யாரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்றதுதான் இங்க $1 மில்லியன் கொஸ்டின். நீங்க எல்லாம் சொன்னீங்க ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங்குன்னு, ஒரு பக்கம் இல்லைன்னா அப்படி கிடையாது. இன்னும் 7-8 மாசம் இருக்கு. அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம். பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் எல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பார்த்தாச்சு. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை தேர்தல் அரசியலில். அதனால பொறுத்திருங்கள். ஜனவரிக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எல்லா கட்சியுமே எடுப்பாங்க. சரிங்க. என்னைக்கே நீங்க சொல்லிதான் தெரியும். ஏதோ கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போனாரு. அது தெரியாத விஷயத்த நான் எப்பவுமே பேச மாட்டேங்க. அவர் எங்க இருக்காரு உண்மையா தெரியுமா உங்களுக்கு? அவரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல என்ன சொன்னார்? கோயிலுக்கு போறேன்னு தான் சொன்னார். அதனால தெரியாத ஒரு விஷயத்துக்கு நான் பதில் எப்பவுமே சொல்றது கிடையாது. அதனால இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். அரசியல் என்று வந்தாலே நெருக்கடிகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு இன்னைக்கு 21வது வருஷத்துல காலடி வைக்க போறது தேமுதிக. இது மாதிரி எத்தனையோ இன்னல்களை சவால்களை சந்திச்சுதான் இன்னைக்கு 21வது வருஷம் நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம்.
புரியுதுங்களா? எந்த ஒரு இடையூறு சவாலோ இல்லாம யாருமே இங்க வந்துட முடியாது அரசியல். அதனால இதெல்லாம் இருக்கும். எதிர்நீச்சல் போட்டுதான் வரணும். கேப்டன் அப்படிதான் கட்சியை கொண்டு வந்தார். இன்னைக்கு நாங்க அப்படிதான் கட்சியை கேப்டன் வழியை நாங்க கொண்டு செல்கிறோம். நான் இதுக்கு நேற்றே பதில் சொல்லிட்டேன். ஆமா. இல்ல, இதுக்கும் நான் டெய்லி பிரஸ் கிட்ட பதில் சொல்லிட்டு தான் வரேன். பீகார்ல மட்டுமே ஏதோ வாக்கு திருட்டு நடக்கிற மாதிரி பிரபகண்டா பண்றாங்க. நேத்து கூட அதான் நான் பேசுறேன் திருவாரூர்ல.